ஹலோ. சார், டாக்டர் வணக்கம். செந்தில். அது ஒண்ணும் இல்ல. ஆமா, கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, முடியல. கொஞ்சம் ஃபீவரா இருக்குது, டயர்டா இருக்கிற மாதிரி இருக்குது, சளி. அதான் சரி, என்ன சாப்பிடலாம், மருந்து ஏதாவது கொடுக்குறீங்களாங்கிறதுக்காக தான் கால் பண்ணேன். என்ன டாக்டர்? கேட்கல. பசுமாடு. பசும்பால்ல மிளகு போட்டு குடிக்க சொல்றீங்களா? இல்லையா? பசுமாடு இருக்கு பக்கத்துல, நம்ம நண்பர் வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பசும்பால் வேணா வாங்கிக்கிறேன். என்னங்க, பசும்பால் இல்லையா? பசுமாடு இருக்கு டாக்டர். என்ன பண்ணணும், பசுமாட்டை வச்சு என்ன பண்ணணும் சொல்லுங்க. எது? கோமியம். ஆமா. கோமியத்தை வாங்கி காலை மாலை இரவு 3 வேளை உணவுக்கு பின்னாடி குடிக்கணுமா? ஹலோ சார், டாக்டர் டாக்டர் தானே பேசுறீங்க? ஹலோ, யாருங்க? எம்பிபிஎஸ் டாக்டர் இல்லையா நீங்க? ஐஐடி டைரக்டரா? காமகோடியா? ஐஐடி டைரக்டரா நீங்க? சார் சீரியஸாவா சார்? ஐஐடி டைரக்டரா இல்ல ஏதாவது எங்க ஊர்ல அந்த திங்கக்கிழமை மாட்டு சந்தை நடக்கும் சார். அப்படியா சார்? சரி சார், சாரி சார், ராங் நம்பர் சார். சார் சார், ஹலோ ஹலோ வச்சுட்டாரு. டாக்டர் நினைச்சு நம்பரை மாத்தி போட்டிருக்கேன். ஐஐடி டைரக்டருக்கு பேர் இருக்குது. அவர் என்னன்னா வீட்டுல உடம்பு சரியில்லைன்னா கோமியத்தை காய்ச்சி குடிங்கிறாரு. ஐயோ, அது வேற காய்ச்சி குடிக்க சொன்னா பச்சையா குடிக்க சொன்னாரான்னு தெரியலையே. என்னடா இது? நீங்க யோசிச்சு பாருங்க, நாடு என்ன நிலைமைக்கு போயிட்டு இருக்குதுன்னு. இந்த ஆள் ஐஐடிக்கு டைரக்டரா வச்சிருந்தா ஐஐடியில இருந்து என்ன மாதிரியான மாணவர்கள் உருவாவார்கள் நமக்கு? எனக்கு புரியவே இல்லை. பாஜக ஆட்சியில நாடு எவ்வளவு சீரழிந்து சின்னாபின்னப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த விவகாரம் எல்லாம் ஒரு சான்று. இதை பத்தி தான் நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். என்னென்ன நோய்க்கு என்னென்ன சாப்பிட்டா குணமாகும் அப்படின்னு நம்ம பாப்போமா விரிவாக வீடியோக்குள். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். ரைட், முதல்ல ஒண்ணு சொல்லிடுவோம். கோமியம் அப்படிங்கிறது கிராமங்கள்ல ஏன் நகரங்களையும் கூட ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா, இப்ப நீங்க வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அது ரொம்ப நாளா இருக்கு, அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அது வேற, அது அவரவர் நம்பிக்கை சார்ந்தது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்னு, அது கிருமி நாசினியான்னு கேட்டீங்கன்னா அது கிருமி நாசினிங்கிறதே மாற்று கருத்து இல்லை. இப்ப சாணம் போட்டு அவங்க காலத்துல முழுகுவாங்க, ரைட். ஆனா சாணம் போட்டு முழுகுனா கிருமி வராது. கரெக்டா? சாணம் போட்டு முழுகுனா கிருமி வராது. வயிற்றுக்குள்ள இருக்கிற கிருமியை கொள்ளணுங்கிறதுக்காக சாணியை கரைச்சி குடிப்பியா? குடிக்க முடியாதுல்ல. சில விஷயத்த சில விஷயமா தானே பண்ணணும். அந்த காலத்துல கிருமி நாசினிகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்துல பசுஞ்சாணத்தை கரைத்து மொழுகுவது, பசுங்கோமியத்தை தெளிப்பது அப்படிங்கறதெல்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு 2025 இவ்வளவு தகவல் தொழில்நுட்பம், இவ்வளவு நவீன விஞ்ஞானம் வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம பசுவை வணங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னா அது அவருடைய நம்பிக்கை. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க பசுவை வணங்குவது அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய நம்பிக்கை. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைட். வீட்டுல ஒரு விசேஷம், நான் கோமியத்தை தெளிக்கிறேன் அப்படின்னா அதுவும் உங்க நம்பிக்கை. அதுலயும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அது உங்க நம்பிக்கை. அதுல விவாத பொருள் வேற இருக்கு, அது வேற. பட் உங்க நம்பிக்கை. ஆனா உடம்பு சரியில்லைன்னா கோமியத்தை குடிக்கலாம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இது நம்பிக்கை இல்ல, இதன் பெயர் மூட நம்பிக்கை. இது முட்டாள்தனத்தினுடைய உச்சம். இது அடிப்படை மதவாதத்தினுடைய உச்சம். சரி, நான் எழுதி தர்றேன். இதே ஐஐடி டைரக்டர் காமகோடி, அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவர் மருத்துவமனைக்குத்தான் போவாரே தவிர கோமியத்தை குடிக்க மாட்டார். அப்ப யாருக்கு கோமியத்தை பரிந்துரைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சாமானிய ஏழை எளிய மக்களை முட்டாளாக்கி மதத்தின் அடிப்படையில் மதத்தை வச்சு கண்ணை மறைக்க வைத்து, நான் திருப்பி சொல்றேன், நீங்க சாமி கும்பிடுவது என்பது வேறு. நீ ஏன் சாமி கும்பிடுறது நான் கேட்கல, அது உன் நம்பிக்கை. சாமி கும்பிடுவது, கோவிலுக்கு போவது, உன் வீட்டுல ஒரு விசேஷம் வச்சுக்கிறது, இதெல்லாம் உன்னோட நம்பிக்கை. நம்பிக்கை என்பது வேறு, மூட நம்பிக்கை என்பது வேறு. என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, நான் இப்படி சொல்றேன். இது எக்ஸ்ட்ரீமா எங்க போய் நிக்குங்கிறதுக்கு நான் சொல்றேன். மூட நம்பிக்கையினுடைய எக்ஸ்ட்ரீம் எங்க போகுங்கிறதுக்கு நான் சொல்றேன். சமீபத்துல வட இந்தியாவுல ஒரு பையனை, ஒரு இளைஞனை பாம்பு குத்திடுச்சு. மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருந்தா அந்த இளைஞனை காப்பாத்திருக்கலாம். இந்த காமகோடி மாதிரி யாரோ ஐடியா கொடுத்திருக்கான். என்ன பண்ணிருக்கானுங்க தெரியுமா? அந்த இளைஞனை தூக்கிட்டு போய் கங்கையில கெட்டி தொங்க விட்டானு. கங்கை தண்ணி ஓடுது, தண்ணியிலேயே கிடக்கான் அந்த பையன். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா ஏற்கனவே பாம்பு கடி, கங்கை தண்ணி வேற. பையன் செத்து போனான். ஏன்டா அப்படின்னு கேட்டா, கங்கா மாதா காப்பாத்துவா, கங்காதேவி காப்பாத்துவான்னு நம்புனேங்கிறான். இது மூட நம்பிக்கையினுடைய உச்சம். நல்லா புரிஞ்சு. நம்பிக்கை என்பது வேறு, மூட நம்பிக்கை என்பது வேறு. நான் திருப்பி 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 சொல்றேன். நீங்க சாமிக்கு வேண்டிக்கிட்டு சில நேர்த்திகளை செய்வது என்பது அவரவர் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைகளால் ஒரு குழந்தை பலியா போச்சு. சமீபத்தில் ஒரு குழந்தை இறந்து போச்சு. அந்த தகப்பனுடைய நம்பிக்கை எக்ஸ்ட்ரீமாயி மூட நம்பிக்கை மாறும்போது அந்த குழந்தை இறந்து போகுது. இது மூட நம்பிக்கை. இப்ப இதையும் மதத்தின் பேரால் ஆதரிக்கணும், இதுக்கும் ஆமானு மண்டையாட்டணும், இதை ஏத்தி கேள்வி கேட்டாலே ஹிந்து மத விரோதின்னு சொன்னா இது அயோக்கியத்தனம். இது எங்க கொண்டு போய் நிறுத்தும் தெரியுமா? கோமியத்தில் ஆரம்பிச்சிருக்குது. இது எங்க கொண்டு போய் நிறுத்த நான் சொல்லட்டுமா? நரபலி எல்லாம் கொடுக்குறான் பாருங்க. இன்னைக்கு சொந்த பிள்ளைகளை நரபலி கொடுக்குற செய்தியெல்லாம் நம்ம பாக்குறோம்ல. இதெல்லாம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது தான் இந்த மூட நம்பிக்கையுடைய உச்சம். அதெல்லாம் கோமியத்தால அப்படி குணப்படுத்த முடியுமா? கொரோனா வந்துச்சு இல்ல, கொரோனா பெரும் தொற்று தானே. நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? எல்லாரும் மருந்து சாப்பிட்டீங்களா, குணப்படுத்துறீங்களா, அல்லது கோமியத்தை குடிச்சீங்களா? சரி, நாளைக்கே ஒரு பெரிய நோய் ஏதோ ஒண்ணு வந்துருது யாருக்கோ, இவன் நல்லா கேட்டுங்க, இந்த ஐடியா கொடுக்குற எவனும் இதை ஃபாலோ பண்றது கிடையாது. சரி, சளி காய்ச்சலுக்கு கோமியத்தை குடிப்பேன், வேற ஏதோ ஒண்ணு வருது நாளைக்கு சாணியை கரைச்சு குடிப்பியா? என்ன எதெல்லாம் தான் நீ செய்வ சொல்லு? ஒரு லிமிட் இருக்கு. இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த நாட்டினுடைய
நாட்டினுடைய பிரதமர் தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதர் தாஸ் அறிவியல் விஞ்ஞானிகளுடைய மாநாட்டில் கலந்து கொள்கிறார். அறிவியல் மாநாட்டில் அறிவியலை பேசணும். அவர் அறிவியலை பேசணும். நீங்க வந்து எங்கேயோ படிச்ச உலக நாடுகள் அறிவியல்ல எங்கேயோ படிச்ச ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கு. உலக நாடு வேற கட்டத்துக்கு நகர்ந்துட்டு இருக்குது. கடவுள் துகளை கண்டுபிடித்து விட்டான் மனிதன். எங்கேயோ போயிட்டு இருக்குது. இவர் என்ன சொல்றாரு? பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் எங்கள் நாட்டில் தான் முதலில் வந்துச்சுன்னு எல்லாம் பதறிட்டான். பக்கத்துல இருக்க உலக நாடுகளை சேர்ந்த டாக்டர்ஸ் எல்லாம் கோட்டு வீட்டுலாம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் மோடி சொல்றாரு எப்படி தெரியுமா? பிள்ளையார் தலையில என்ன விநாயகருடைய தலைய வந்து வெட்டிடுவாரு சிவன். அதன் பிறகு வந்து ஒரு யானை வந்து அங்க படுத்திருக்கும். அந்த யானையை வெட்டி அந்த யானை தலையை கொண்டு வந்து என்ன செஞ்சுருவாரு? பிள்ளையாரோட பொருத்தி விடுவார். இந்த கதையை சொல்றாரு. கதையை சொல்லி இதுக்குதான் பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிற உலக நாட்டில் இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள்லாம் அரண்டான். நீங்க எங்க போகுது? சமீபத்தில் ஒரு வட இந்திய சாமியார், ஒரு செய்தியாளர், நீங்க இணையத்துல வைரல் ஆயிருக்கீங்க, ஒரு பெண் செய்தியாளர், ஒரு பெண் ரிப்போர்ட்டர், அந்த சாமியார்ட்ட போய் ஏதோ கேட்கறாங்க கேள்வி. ஹிந்தியில கேட்டாங்க, எனக்கு என்னன்னு புரியல. ஏதோ கேள்வி கேட்கறாங்க. நீங்க திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க சாமியை எங்க இருந்து வரீங்க, என்ன யாது ஏதோ கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி பட்டுன்னு இடுப்புல ஒரு துண்டு கட்டியிருந்தாங்க. துண்டை கழட்டி தூக்கி வீசிட்டாங்க. அந்த துண்டை கழட்டி வீசிட்டு நிர்வாணமா போறான். அந்த பொண்ணு பாவம், அந்த சகோதரி கதறி ஐயோன்னு ஓடுறது. இது ஆன்மீகமா? இதுதான் சாமி சொல்லிச்சா? இதைத்தான் கடவுள் சொல்லுதா? இதைத்தான் மதம் சொல்லுதா? அப்ப இவையெல்லாம் எதன் பேரில் நடத்தக்கூடியவை? இங்கே எஸ், இந்த மூட நம்பிக்கைகளை விதைப்பதுதான் எது? மனுநீதி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மனுநீதிங்கிற பேர்ல நீங்க ராமாயண காலத்திலேருந்து இதை விதைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட. நான் திருப்பி சொல்றேன், உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய கோயிலுக்கு போறது இல்ல பிரச்சனை. நம்பிக்கை எங்க சிக்கலா வருதுன்னா, ராமாயண காலத்துல சம்புகன் மதம். ராமர் வந்து சண்டை போட்டு ஸ்ரீலங்கால ராவணன் எல்லாம் வெற்றி பெற்று விட்டுட்டு அவர் எங்க வந்துடுறாராம்? அயோத்திக்கு வந்துடுறாரு. அயோத்தியில பட்டாபிஷேகம். இப்ப ராமர் ஆட்சி செய்யறாரு. ராமர் ஆட்சி செய்கின்ற பொழுது பிரச்சனை வருது. என்னடா பிரச்சனை? ராமர் போய் சண்டை போடுறாங்க பார்ப்பனர்கள் கொஞ்சம் பேரு. ராமா, உன் ஆட்சியில நீதி செத்து போச்சு, நியாயம் செத்து போச்சு, எதுவுமே நல்லா இல்ல, ஏதோ தப்பு நடக்குது. எப்படி சொல்றீங்க? என்ன எவிடன்ஸ், என்ன ஆதாரம் அப்படின்னா, இதோ பாரு, ஒரு பார்ப்பன சிறுவன் செத்து போயிட்டான். பார்ப்பன சிறுவன் செத்ததுக்கும் ஏன் ஆட்சியில அநீதி நடக்குதா? என்னங்க எனக்கு புரியல. ஆமா, ஏதோ நடக்குது, கண்டுபிடி அப்படின்னா, சரி நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படிங்கிறார் ராமர். உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சூத்திரன் ஒருவன். யாரு? சூத்திரன். சூத்திரன் ஒருத்தன் தவம் செய்யறான். சூத்திரன் தவம் செய்யக்கூடாது. சூத்திரன் சாமி கும்பிடக்கூடாது, தவம் செய்யக்கூடாது. சூத்திரன் ஒருவன் தவம் செய்கிறான் விந்திய மலைக்கு தெற்கே. சூத்திரன் தவம் செய்யலாமா? உன் ஆட்சியில இது நடக்கலாமா? நீ அவனை போய் கொன்றுங்க. உடனே ராமர் வாளோட கிளம்பி வர்றாரு. இங்க பாவம் சாமியை கும்பிட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, சம்புகன்னு பேரு. அவர்கிட்ட போய் கேட்கிறார் ராமர், நீ யாரு? உங்க அப்பா பேர் என்ன? ஆதார் கார்டு வச்சிருக்கியா? ஐடி கார்டு இருக்கான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஐயா நான் சம்புகன்யா, கம்யூனிட்டி சர்டிபிகேட் காட்டு அப்படிங்கிறாரு. என்ன விஷயம் சொல்லுங்க ஐயானா? நீ பிராமணனான்னு கேட்கிறாரு. இல்லையா நான் பிராமணன் இல்லையா அப்படின்னு அவர் சொல்றாரு. யார்? சம்புகன் சொல்றாரு. சூத்திரன் அப்படிங்கிறார் சம்புகன். சூத்திரனா? ஐயோ நீ தவம் செய்யக்கூடாதே அப்படின்னு ஓங்கி அவர் சம்புகன் தலையை வெட்டிறார் ராமன். இப்ப சம்புகன் தலை வெட்டப்பட்டவுடனே சம்புகன் செத்து போனான். வானத்திலிருந்து தேவர்கள் பூமாரி பொழிகிறார்கள். அந்த பார்ப்பன சிறுவன், செத்து போன சிறுவனுடைய டெட் பாடியை ஒரு தைல தொட்டிக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த சிறுவன் உயிரோடு எழுந்து வந்து விட்டானா. ஏண்டா இவன் சாமி, இவனை கொன்னதுக்கு நீ செத்ததுக்கு என்னடா சம்பந்தம்? இவன் செவனேன்னு தான்டா சாமி கும்பிட்டு இருந்தான், இவனை போய் ஏண்டா வெட்டி கொன்னிய? இதைதான் பெரியார் கேட்டார். மூட நம்பிக்கைகளினுடைய பிறப்பிடங்களாக இவை இருக்கின்ற பொழுது இவற்றை சுட்டி காட்டினார் பெரியார். பெரியார் மீது கோபம். இவங்களுக்கு எது நம்பிக்கையோ அதுதான் உயர்ந்த நம்பிக்கை என்று இவர்கள் பேசுவார்கள். திருப்பி மற்ற எல்லோருடைய நம்பிக்கையும் இங்கே புறக்கணிக்கப்படும். அதனாலதான் நீங்க அப்படி ஆன்மீக நம்பிக்கை தான் முக்கியம்னா என்ன செஞ்சிருக்க கூடாது? ஆடுகொலை பள்ளியிட தலையிட்டு போட்டு கூடாது. ஆனா ஆடுகொலை பள்ளியிடத்திலேருந்து தடை போடுவாங்க. அவங்களுக்கு பெரியார் இவற்றையெல்லாம் தான் கேட்டார். எது அறிவுக்கு ஒவ்வாததாக இருந்ததோ அதை பெரியார் கேள்வி கேட்டார். இன்னைக்கு காமகோடிகளுக்கு எல்லாம் ஏன் பெரியார் கசைக்கிறார் என்றால் இதான் காரணம். இன்னைக்கு முடியாது, தமிழ்நாட்டில் இல்ல, தமிழ்நாட்டில் முடியவே முடியாது. அதனாலதான் காஞ்சி சங்கராச்சாரியார் இந்திரா காந்தியை வர வைத்த போது கிணத்தடியில வச்சு சந்திச்சார். அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடுவுல கிணறு. இதுக்கு ஒரு கதை, இதுக்கு ஒரு நம்பிக்கை. நீங்க பெரியார் இலக்கியங்களை, தமிழ் இலக்கியங்களை திட்டு விட்டார், சிலப்பதிகாரத்தை திட்டு விட்டாருங்கிறாங்க. பெரியார் சிலப்பதிகாரத்தை ஏன் முரண்பட்டாரு? எல்லா இடத்துலயும் அவர் ஒரு இடத்துல முரண்பட்டார். என்ன? கடைசி கிளைமேக்ஸ் காட்சி சிலப்பதிகாரத்துல கண்ணகி போய் தேரா மன்னா செப்புவதுடையன்னு போய் சிலம்ப வச்சுட்டு நீதி கேட்கிறான். சிலம்ப உடைக்கிறா. கண்ணகி சிலம்புல இருந்து மாணிக்க பரல்கள் தெரிக்கின்றன. அவனுடையது முத்துப்பறல்கள். யாரு? பாண்டிய மன்னனுடையது. பாத்தையா, நீ தப்பு பண்ணிட்ட. என் மன்னன் என்ன செய்றான்? யானோ அரசன் யானே கல்வன் கெடுக என் ஆயில்னு மன்னன் செத்து போறான். மன்னன் செத்து போனவன மன்னனுடைய பொண்டாட்டியும் செத்து போறான். பஞ்சாயத்து முடிஞ்சது இல்ல? மன்னன் தப்பா தீர்ப்பு கொடுத்துட்டான், மன்னனும் செத்து போயிட்டான், மன்னன் பொண்டாட்டியும் செத்து போயாச்சு. பஞ்சாயத்து முடிஞ்சது. பிரச்சனை உன் வீட்டு பிரச்சனை, குடும்ப சண்டை. கண்ணகிக்கும் கோவலனுக்கும் சண்டை. கோவலன் மாதவிட்ட போயிட்டான். நீ எல்லாத்தையும் கொடுத்து அவனை அனுப்பி வச்ச. இப்ப தகராறு, பிரச்சனை. ஆனா கண்ணகி என்ன செய்யறா? இப்ப மதுரையே தீக்கிரையாக்குறா. தன் இடது மார்பை திருகி எறிந்து திக்கன பரவட்டும் தீனு சபிக்கிறான். அது வரைக்கும் கூட முரண் இல்ல. கோவத்துல பாண்டிய நாட்டை சபிக்கிறான்னு நினைச்சுக்கலாம். ஆனா அங்கதான் பிரச்சனை வருது. பெரியார் அங்கதான் வர்றாரு. இப்ப அந்தனர் வடிவில் அக்னி தேவன் அந்தனர் வடிவில் வந்தாராம். இப்ப நமக்கு என்ன கேள்வி தோணுது? ஏன் அவர் வேற வடிவத்துல வர மாட்டாரா? அந்தனர் வடிவத்துல மட்டும் தான் வருவாரா? பார்ப்பனர் வடிவத்துல வராரா அக்னி தேவன். அக்னி தேவன் வந்து கண்ணகிட்ட கேட்கிறாரு, கண்ணகி எரிக்க சொல்லிட்டு எல்லாரையும் எரிச்சிடலாமா, இல்ல யாரையா கொஞ்சம் பேரை விட்டுருவோமா
சொல்லு, யோசிச்சு சொல்லு. நீ என்ன செய்யணும்? எரிக்கணும்னு சொன்னா எல்லாத்தையும் தான் எரிக்க சொல்லணும் இல்லையா? உன் புருஷன் பண்ண தப்புக்கு நீ முதல்ல உன் புருஷனை கூட சொல்லிருக்கலாம். கண்ணகி ஒரு லிஸ்ட் கொடுக்குறா. என்ன லிஸ்ட்? அப்படி எழுதி இருக்கிறாரு இளங்கோடிகள். முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள், இவங்க எல்லாம் விட்டுரு, வெள்ளன் குட், நியாயம் தானே. அடுத்தது 2 பேரை சொல்றா, பார்ப்பனர்களையும் பசுக்களையும். மொத்தம் 5 பேரை சொல்றா. முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள், பார்ப்பனர்கள், பசுக்கள். இந்த 5 பேரை தவிர எல்லாத்தையும் எரிச்சு விடுன்ட்டான். இப்ப பெரியார் டென்ஷன் ஆயிட்டார். அம்மா, இந்த பசுமாட்டை விடவா எங்க பயிலுக மோசமா போயிட்டான்? இவங்க சூத்திரர்கள் சொல்லி கொஞ்சம் பேர் எரிக்க சொல்றாங்கல்ல, தீல எரிக்க சொல்றாங்கல்ல. அவர் கேட்கிறாரு, ஏமா பார்ப்பனர்களை நீ காப்பாத்திட்ட, பார்ப்பனர்களை எல்லாம் எரிக்காதுன்னு சொல்ற. பார்ப்பனர்களுக்கு பிரிவிலேஜ். அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவனுக்கு பிரிவிலேஜ். பசுமாட்டுக்கு பிரிவிலேஜ். அப்ப பாப்பான் தப்பிச்சுக்கலாம், பசு தப்பித்துக் கொள்ளலாம். இந்த சூத்திரம்லாம் வெந்து சாவணுமா தீல? அந்தணன் அக்கினி வடிவத்தில் எங்களை எல்லாம் எரிச்சு கொள்ளுவான். எதுக்கு? வா வீட்டு பஞ்சாயத்துக்கு. இது என்ன இதிகாசம், இது என்ன புராணம், இது என்ன இலக்கியம் என்று பெரியார் கேட்டார். அவ்வளவுதான். மற்றபடி முற்று முழுவதுமாக நிராகரிப்பதல்ல நோக்கம். அது எங்கெல்லாம் முரண்பாடுகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஒவ்வாமை இருக்கிறதோ அந்த இடத்தில் முரண்படுவதுதானே அறிவு. அதான் அறிவு. இதை கேட்கணும் தானே. அப்ப ரொம்ப தெளிவா அவனு புரிஞ்சுங்க. மூட நம்பிக்கை என்பது வேறு, நம்பிக்கை என்பது. நீ காமகோடி ஐஐடி இயக்குனர் பேசியது மூட நம்பிக்கையுடைய உச்சம். இவர் வெளிநாட்டுல போய் இதை பேசுவாரா? அவர் பிள்ளைங்க ஒருவேளை வெளிநாட்டுல படித்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு தெரியல. அவர் பிள்ளைங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், எனக்கு தெரியல. இவர்கள் எப்பொழுதும் வெளிநாடுகளில் செட்டில்டு, நல்ல தரமான கல்வியை கற்று நல்ல இடத்துக்கு போய் உட்கார்ந்துருவாங்க. இங்க இருக்கிற சாமானிய வீட்டு பிள்ளைகளுக்கு இதுபோல் மூட நம்பிக்கைகளை விதைத்து ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதில் இருந்து நாம் நம்மை தற்காத்து கொண்டு அறிவியல் ரீதியாக, கல்வி ரீதியாக வளர்ந்து முன்னேறிய சமூகமாக முன்னோக்கி செல்ல போகிறோமா, அல்லது அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு இருக்க போறோமா அப்படிங்கிறத நான் உங்களுடைய மனசாட்சிக்கே விடுகிறேன். மீண்டும் சொல்கிறேன், நான் இங்கே உங்களுடைய இறை நம்பிக்கை சார்ந்து எங்கேயும் பேசல. உங்களுடைய இறை நம்பிக்கை என்பது உங்கள் சார்ந்தது, அது வேறு. ஆனால் மூட நம்பிக்கைகள் என்பது வேறு. மூட நம்பிக்கைகளை வைத்து ஒரு கூட்டம் காலம் காலமாக நம்முடைய உழைப்பை, நம்முடைய பொருளாதாரத்தை சுரண்டி பிழைத்து வருகிறது. அதற்கு நீங்கள் இரையாக்கி விடாதீர்கள். அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார், அதைத்தான் வள்ளலார் சொன்னார், அதைத்தான் பெரியார் சொன்னார், அதைத்தான் எல்லாரும். சரியா? புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஐயா காமகோடி அவர்கள், ஒருவேளை அவர் நலமோடு இருக்கட்டும், வாழ்த்துக்கள். ஒருவேளை அவருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை என்றால் நான் மருத்துவர்களுக்கு சொல்றேன், எந்த மருத்துவர்களும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காங்க. அவர் கோமியத்தையே குடிக்கட்டும், கோமியத்தை குடிச்சு அவர் சரியாகி வரட்டும், லைவ் எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்க்கட்டுமே, காட்டட்டுமே அப்படிங்கறதையும் சொல்லி இந்த அளவிலே நான் மீண்டும் ஒரு முறை தமிழ் கையை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.